ஒரு ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். பயங்கர அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிகர் உட்காந்து பேசியிருந்தோம். என்னண்ணா படம் அண்ணன் வேறு பழைய பழைய ஜோக்காக அடிக்கிறாரு. படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்னை வேறு கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு. ஒரு 6 நாள்லேயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேறு பல பிளான் வச்சுருந்தேன். என்னென்ன புரியலன்னு அந்த படம் எப்படிண்ணா அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா. அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லரை போடணும்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகன்னு. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டான். போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்டு வாய்ஸ் நினச்சி, என்னடா ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்லை சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸ்டோரியில் நானும் அத்துல்யா தான் வந்து ஹீரோ ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை தப்பாக போயிடுமோ, இல்லை நார்மலாக தான் சொன்னேன். நாங்கள் தான் வந்து வி ரன் தி என்டையர் ஆர் ஸ்டோரி. இருங்க நான் பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். நிறைய படங்கள் நடிப்போம், போவோம், வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம், எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன டிலேலாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. எல்லாரோட அட்டென்ஷனையும் தன்னோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையுமே ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகின்னு தாராளமாக சொல்லலாம். டிஜிட்டலாக இருக்கட்டும் இல்லை வெள்ளித்திரையாக இருக்கட்டும், அவங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது டெஃபினட்டாக வைரல் தான் ஆகும். அடுத்தபடியாக பேச அழைக்கிறேன் தேஜு அஸ்வினி அவர்களை. தேங்க்யூ. உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷன் தட் யூ ஆர் கிவிங் ஃபார் எவ்ரிஒன். I was just telling Karai about it. So, இல்லை நான் எழுதி தரல கண்டிப்பாக. வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது I'll be super happy to meet all of you. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் I can see you all. Thank you so much for coming. And மூன்றாம் கண் இது வந்து முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோ அப் என்ன பண்ணார். அண்ட் ஐம் ஸோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம் பண்ணி சொல்லலாம்ல சார், 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அது எடிட் வேறு நம்ம நடிச்சு கொடுத்தது வேறு இல்லையா. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற டைமில் நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படி தான் என் டீம் இருக்காங்க. நாங்கள் செட்டில் கூட இப்படி தான் எங்களை நடிக்கிறது கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வேறு என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கலையெல்லாம் சுத்தமாக நான் ஸ்டாப் போகும் கலை எல்லாரும் மேலேயும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோடய ஒர்க் வெளியில் வந்தாலும், ஒரு ஆல்பம் வந்தாலும், ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பாக எனக்கு சார் கிட்டேருந்து வந்துடும். சூப்பர்டா. அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ. ஹீ இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who'll always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிவிட்டு சூப்பராக வர, நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வார். அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடிக்கடி கேட்குறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பாக எனக்கு வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாக எனக்கு அது கொடுத்துட்டே இருக்கார். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காமல் கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக ஹீரோயின்ஸ்க்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியாக இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அத்துல்யா பட் ஹீரோயின் இல்லை எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில் நானும் அத்துல்யா தான் வந்து ஹீரோ ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை தப்பாக போயிடுமோ, இல்லை நார்மலாக தான் சொன்னேன். நாங்கள் தான் வந்து வி ரன் தி என்டையர் ஆர் ஸ்டோரி. இருங்க நான் பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ
துல்லியா கூட தான் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் with that sir, I'm so glad and I'm so happy, and I'm so happy that I worked with you. And Kalai இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறா நீங்கள்? ஓகே சார், இப்போ நீங்கள் வாங்க சார், அவங்க கோச்சு பேர் வந்துருங்க. சரி சும்மா கலாய்ச்சி. ஓகே, ஸோ விதாத் சார் பற்றி சொன்னேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு ஒர்க் வித் யூ. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்டேருந்தும் நீங்கள் டயலாகே இல்லாமல் அந்த ஃபேஸ்லேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவாக பார்த்தேன், பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். வந்து அக்கா அக்கா அக்கான்னு சுற்றிட்டே இருப்பா. சொல்லிட்டேன் என்ன அக்கான்னா, அஃப்கோர்ஸ் ஐம் அக்கா ஃபார் ஹர். அதித்தி, நாட் யூ. அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில் நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், ஆதித். And Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமாக ஒரு நல்ல quirky character இதில். I guess you totally deserve this character, and this is something that is going to break through, and then I'm sure it is going to be really good for you from here. And Adit, இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அதுக்கும் ஜாஸ்தி. நம்ம கலை காய்ச்சிக்கிட்டு இல்லை, நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பாக. பட் யா, சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட் ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்கில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்கே வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது, இல்லை எங்கேயாவது பெட்டர் பண்ணணுன்னா அவங்க என்னை கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோடய டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாகவே ரொம்ப அழகாக அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத், அஃப்கோர்ஸ் வந்து கலகலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டையை வந்து பயங்கர கலகலன்னு வச்சுட்ருக்கவர். அண்ட் ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ADs அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் படம் பாருங்கள், ஜூன் 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லலை, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஜூன் 12th வருது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசரில் சொன்ன மாதிரி. அண்ட் I'll be looking forward for all your feedback. Thank you so much. ரொம்ப லென்த்தாக போகுது, டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும். சகோன, இது ப்ரெஸ் மீட்டு. நீங்கள் ஒயிட் ஹவுஸ்லேருந்து யாராவது கேமரா இருக்கா? அவர் பேசுனதை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்கள். ஏன்னா ப்ரொமோஷனில் பேச வேண்டிய எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் இங்கே பேசிட்டாரு, டைரக்டர் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைமாக நானும் சில பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க, ஜாலியாக இல்லைனா கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாற்றி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் a வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. உண்மையாகவே ஏன்னா சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சக்ஸஸ் மட்டும் தான் இங்கே வந்து முடிவு பண்ணும். பட் அதை மீறி சக்ஸஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 படம் ஓடலைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினச்சி பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமாவில். அப்படி இருக்க சினிமாவில் ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வெரி ஃபியூ பீப்புள். அதில் ஒருத்தராக நான் வந்து சசி சாரை பார்க்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம்.
பட் இந்த கதை வந்து அவர் ஃபஸ்ட்டே பிட்டை போட்டார் ஒரு ப்ரொடியூசராக. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அனுப்பிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு. ஏன்னா இது இப்போ சப்போஸ் படம் சரியாக ஓடல இல்லைன்னா கலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸு. அப்படி இல்லாமல் உண்மையாக சார் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இந்த கதையை எனக்கு அனுப்பிச்சார் நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது வித்தார்த்தன் இந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோன்னு சொன்னார். உண்மையாக கதை ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டோன்னே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வித்தார்த்தனோட கதை செலெக்ஷன் பற்றி நமக்கு தெரியும். நான் ஆனால் கதையை கேட்டு முடித்தோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன் கேட்டேன். ஏன்னா இப்போது பிரதாப் சொன்னார்ல, அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த கதையை கேட்டோன்னே நீங்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அதுன்றலாம் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி இருக்க தருணத்தில் எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இப்போது ராமர் அண்ணன் சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு. அது தப்பே இல்லை, எனி ஒன் கேன் ஆக்ட். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அது இருந்தது. பட் இப்போ அது ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாகவும் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங், மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளரோட பசங்க, நடிகர் பசங்களாம். ஸோ அதனால் அது சூப்பரான விஷயம் தான். இப்போ நாங்களுமே நடிக்கலாம், அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது, தவறுகள் ரொம்ப குறைவான எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணால் திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் கண்டிப்பாக ராமர் சார் உங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னான்னா கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோ இன் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் சகோன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால் ஓகே, தேங்க்ஸ் டு யாரையா மிஸ் பண்ண. எல்லா படத்தையும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பேசணும்னு நினச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன், பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே, இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி விட்டலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. வித்தார்த்தனை கூட நடித்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்லணும்னா, சந்தோஷ் பற்றியா சொல்லணும், அதான் வேறு லைனில் போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸு பயங்கரமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நான் என்னை மீட் பண்ணுறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது தான், நீ ஏன் வந்து ஜாலியாக இருக்க ஆனால் படங்களில் வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு. தெரில, நம்ம ஆக்டிங்ன்றது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டேரக்டர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணோம். பட் நடுவில் நான் ராஜாமதின்னு ஒரு படம் பண்ணேன் ஜாலியாக. பட் நினச்ச அளவுக்கு பெருசாக போகல. ஸோ அதனால் மேபி அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைடில் இப்போ பர்ஃபார்மன்ஸு ரொம்ப த்ரில்லரு, கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னோடனே ஒரு அவார்டு அப்படின்னோடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துடுறோம் அப்படின்னோடனே நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அதுமாரி லைட் ஆர்டடான ஃபிலிம், ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோவனை வந்து சந்தோஷ் மேலே வச்ச நம்பிக்கை மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் என் மேலே வச்சேன். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகர்கிறது பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது போக போக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகலை. மேபி அது ரிலீஸ் ஆந்தால் டேரக்டர்ஸ் மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்தையுமே முடித்தோடனே நான் கேட்டேன், அந்த ரோல் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஓகே, நம்மளை நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா இதை நினச்சி தான் நான் சினிமாவுக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான். நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட, புகழை விட, பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம பண்ணுற வேலையை பார்த்து வரணும்னு அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இங்கே தமிழில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடித்து ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது. இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட்டு, சேலரியை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்கே வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை. தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம், போவோம், வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம், எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன டிலேலாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அது மீறி நான் ரொம்ப முக்கியமாக சினிமா நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட்டாக்குது, அதை கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள். அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர்.
ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனால் அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைனா இல்லை. ஸோ எனக்கு எனக்கு சொந்த அண்ணன் தம்பிங்க இல்லை ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாமல் நமக்காக இவ்வளோ பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம்லாம் கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு சசி சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் வித்தார்த்தனை, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமாக. சகோ அண்ணன். அவள் தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜெனுவனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள், இதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். பரவாயில்ல, தேஜு நன்றி, சூப்பராக இருந்துச்சு. சரத் தேங்க்யூ, ஆல் தான். சார் 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 நீங்கள் பேசலன்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அதுக்காக அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்ய உடனே விட்டார். பல கண்டென்ட் ட்ரிவன் கதைகள் மூலமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஆக்டர் விதார்த் அவர்களை பேச அழைக்கிறேன். இல்லை, நான் எந்திரிச்சு வந்துட்டு அவங்கள அவமரியாதை பண்ண மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. ஆனால் இருந்தாலும் தலைவா இவ்வளோ பேசுனீங்களே, படத்தில் கொஞ்சமாவது ஒரு உலகத்திலேயே டப்பிங்க்கு கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். உள்ளே போயிட்டு டப்பிங் இருக்குது எனக்கா, ஆமாம் அப்படின்னா உள்ளே டப்பிங் போனால் முடிஞ்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்தால் ஃபஸ்ட் ஆள்னா ஆக்சுவலாக கடைசி பேசவே கூடாதுங்க. எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், ஏதாவது வைரலாக ஒரு விஷயம் பேசுங்க. சரி, என்ன நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே என்ன நடக்குதோ அதை தான் பேசுகிறோம். என்ன வைரலாக என்ன பேசலான்னா ஒரு ஐடியா ஒன்று பேசிட்டு வந்தாயா வந்து சரத்து நீ படத்தில் காமெடி பண்ணுறேன்னு எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டியே. சரி, ஒரு ஐடியா நம்ம படத்தில் தான் பேசலை, இங்கேயும் வந்து இப்படி பார்த்துட்டு போய் உட்காந்துடலாம் என்னன்னு கேட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா உடைச்சான். அடுத்து தலைவன் யார் தலைவன் வராலாம் வந்து என்ன பேசுறது சொல்லுங்களேன், என்ன பேசுறது, திருப்பி எல்லாரும் பேசுறது நான் திருப்பி பேசணும். இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த படம் மூலமாக ஒன்றானோங்கிற தாண்டி நாங்கள் பர்சனலாக அங்கங்கே சந்திச்சிருக்கிறோம். நம்ம உங்கள் இது பண்ணி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்ல. ஆக்சுவலி கலையும் நானும் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல படங்கள் பண்ணுங்க, அதே 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லுங்க. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம் இருந்தது படம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா படத்தில் எனக்கு டயலாக்கே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பண்ணுறதுக்கு. டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டை நான் கடைசியில் வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி நானே டயலாக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எழுதி கொடுத்தாரு. எடுத்துருவோம் பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. என்னங்க நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கும்போது ராமர் எடிட்டர் அவர் தான், இல்லை சார் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கன்னு. நான் எதுக்கு ராமருக்கு கிளாப் பண்ணேன்னா, இவர் பேசினது வெற்றிமாறன் சார் ஆடியோவில் பேசின போது நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். செம்மையாக பேசினார். அப்போ நான் வந்து சிவன் இவரை கும்பிட்றாரு. அப்போ சிவனடியார் வந்து அவர் வாயிலேருந்து சொல்லிடுச்சு, நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இதில் உங்களுக்கு டப்பிங் உங்களுக்கு டயலாக் இல்லாத தான் புதுசாக இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது. அது ட்ரை பண்ண நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை.
பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னே அந்த பணம் வந்தது. சரி பணம் வந்துருச்சுன்னா நான் நினச்சேன் அவர் என்னுடைய ஊர். இங்கே பழகுனதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்து இல்லைப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு அது முடியல அப்படிலாம் கருத்து சொல்லாமல் அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்கள்லாம் சரி டப் பண்ணிவிட்டு வாங்கிக்கணும். டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை இல்லை, நீங்கள் கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பாக அந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங் அஜீஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமாக இருக்குது பாட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரிகிறோமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல். அந்த ஒரு நாளில் இவ்வளோ அழகாக சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. ஆனால் நானும் ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு வந்தால் எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுகிறது சொல்லுங்கள், கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால் சொல்கிறேன். வேறு யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் இப்படி அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். இல்லைண்ணா நானுமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அதில் யார் நடிக்க வச்சதா தெரியும்ல? ஆமாம், சன்னி லியோன் நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட்டுங்கிறேன். அதுக்கு பதில் இந்த படத்தில் யாரும் கூப்பிட்டுருக்காரு தெரியும்ல? யார் சொல்ல? அஜித். ஏன்னா அவர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா 24 Kisses, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் ஹாப்பி என்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி என்டிங் 2வா? ஹாப்பி என்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் அப்போ இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதித்தை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்கேருந்தே கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால ஆனால் அவங்களாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமாக இருக்குங்கிறது 100% சொல்கிறேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிட்டேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பவுமே ஒரு படம் முடிச்சுட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங். இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம்தான். கடைசியாக ப்ரெசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினா தான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறது, பிடிக்காம பண்ணுறது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டா நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால், அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனடா திமிரா கால் மேலே கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல் உட்காந்து பக்கத்தில் உங்கள் கால் இடிச்சிடக்கூடாதுன்னு உட்காந்து தான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். பயங்கர அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பாக ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது இல்லை. பட் அவன் டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, என்ன செருப்பு போட்டுன்னு வந்தாங்க, இல்லை வந்து ரேப்பிடோவில் வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தார்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால ஓகே சாரி சார். அடுத்த படம் கண்டிப்பாக எனக்கு கூட முடியும், ஏன்னா ராமரண்ணனுக்கு தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேற்று காட்டணுன்னாரு. நானும் இவர் உட்காந்து பேசியிருந்தோம். என்னண்ணா படம் அண்ணன் வேறு பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன வேறு கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லேயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேறு பல பிளான் வச்சுருந்தேன். என்னென்ன புரியலன்னு அந்த படம் எப்படிண்ணா அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா. அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சார் ட்ரெய்லரை போடணும்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற எப்போவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகன்னு. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டான். போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்டு வாய்ஸ் நினச்சி
என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்லை சார் ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறவர் எங்கள் அண்ணன். அண்ணா இல்லை சரி ஃப்ராங்காக பேசலாம் நீ எல்லாம் இல்லை என்னென்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமாம் 1 year ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 year ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானால் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தேன். ஓ இந்த படத்தில் பாட்டுலாம் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அப்படின்னு. அதில் வந்து என்னப்பா கரெக்டாக இருக்குமா இந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சா, சீக்வன்ஸ் எதுவும் வந்தா. ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கோம், அந்த கதையில் ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெயிலர் பார்த்தேன். நீங்கள் பார்த்து நான் ஒன்றும் போய் பேசலை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. அப்போ பார்த்ததில் சொன்னேன் அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்போ நான் டெஃபண்டமாக ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதில் வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாமல் இருக்கிறதுன்றில்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஜூன் 12 வெள்ளித்திரையில் நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை தருவீங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார் படத்தை ஷோ காட்ட போகிறோன்னு. அப்போது அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சி தான் உள்ளே வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்கள் படம் பார்க்கல, அது லேட் ஆனதுக்கு இப்படி ஒரு கருத்தை போட்டு என்னை போட்டு. சரி நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக படக்குழுவினரிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சார் அண்ணா ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச்சிங் எல்லாம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்குன்னீங்களே, சினிமாக்காரங்க நீங்கள் ஃபேக்காக இருப்பீங்களா? கேள்வி கேட்குறேன், நாங்கள் ஃபேக்காக இருப்போமா? அதை சொல்லுங்கள். இல்லை எப்படி எப்படி பேசுகிறப்ப சொன்னீங்கல்ல. இல்லை நான் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன், உங்களை சொல்ல. நான் வந்து என்னென்னா ஒரு படம்னும் போது ஆனால் எந்த படமே இப்போது ஒரு படம்ன்றது ஒருத்தர் மனம் சார்ந்தோ இல்லை ஒருத்தர் யோசிக்கிறதோ கிடையாது. ஒரு 100 பேரோட ஒரு கோட்டில் வேலை செய்கிற ஒரு விஷயம். அது வந்து எங்கேனாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், சின்ன சின்ன ஒரு ஈகோ டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லை வேலை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் ஒருத்தர் நல்லவரும் கெட்டவரும் மாற்றுறது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்தேன், இப்போ ரீசெண்டாக கூட ஆடியோ லான்ச்சில் ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தார் ஒரு ஆக்டர் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்த ஆக்டருக்கு என்ன நடந்து நமக்கு தெரியாது. அந்த கதை திரும்ப அவர் திட்டும் போது நம்ம பார்க்கும்போது அந்த ஆக்டர் நம்ம தப்பாக நினைக்கலாம். பட் அந்த ஆக்டர்கிட்ட போய் நீங்கள் விசாரிக்கும் போது அங்கே என்ன நடந்து அவருக்கு என்ன விஷயம் நடந்தது நம்ம அதை விசாரிச்சா தான் அது முழுமையாக 2 சைடும் தெரிஞ்சால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு படம் முடியறதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணி எல்லாமே. பட் ஆனால் ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு மேடை நாகரிகம்காக அதை நம்ம வந்து எல்லாமே பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர தங்கம். இப்போ வந்து அஜித் இன்டர்வியூ பண்ணும்போது கோவமாக வருது எனக்கு. ஆனால் அஜித் கூட ஒர்க் பண்ணது பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஜாலி அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும், நான் வந்து திட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டினும், நீங்கள் சாருங்கிற வார்த்தையை பல மாடுலேஷனில் சொன்னதா டைரக்டர் சொன்னார். யார் அந்த சாரோ? ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகள் மாறிடுச்சு. யார் அந்த சார் படத்தில் இருக்காங்கிறேன். அப்படியா? என்னது படத்தில் சார் சொல்கிறதா? இல்லையே, என்ன கேட்கறது புரியலையா? புரியல. போன ஆட்சியில் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த மேட்ருக்கு யார் அந்த சார்னு ஒரு பயங்கரமாக வைரல் ஆச்சுல்ல, அந்த சாரா இல்லை சாதாரண சாருங்களா? நான் படத்தில் யாரை சாருன்னு சொல்கிறேன், படத்தில் இருக்க சார்னா ஏன நீ வேற அவர்கிட்ட கேளுங்கண்ணே, உஷாராக கேளுங்க. நீங்கள் பேசுனதை பார்த்துருக்கீங்க, கேள்வி இல்லை அதுக்காக சிரிக்காமல் பேசணும்னு தான் ஃபஸ்ட்டு. சார் சிரிக்காமல் சொல்லுங்கள், சீரியஸாக கேட்குறேன். 2 கேள்வி ஒரே டயத்தில் கேட்குறேன். 16+ திரிகுன் வந்ததுனால இந்த படத்துக்கு போட்டிங்களா? இன்னொரு கேள்வி, எல்லாரும் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன். அடுத்த ஒரு கேள்வி, பொம்பளைங்க உடம்பு சாஃப்ட் அந்த மீனில், ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு நீங்கள் அது எந்த மீனிங்கில் இந்த 2 டயலாக் வச்சிங்க? சரி, இது வந்து 16+ங்கிறது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சென்சராக தான் அதை கேட்கணும் ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறது. பெண்கள் உடம்பு சாஃப்ட்டு, அதே மாதிரி ஆண்கள் மனசு
சாஃப்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அது நீங்கள் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது மாதிரி தான் அது போகுது. அது ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப மென்மையானவங்க. இல்லை, அது ஓட்டுறாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களாக இருக்கிறதுனால. டேரக்டர் சார், இல்லை படம் வந்து சீரியஸ் சொன்னீங்க, சீரியஸாக போவோம், டைலாகே இல்லை விதாத் சார் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாமே மேடையில் சிரிச்சின்னு வேற இருக்காங்க. சீரியஸான விஷயத்த விதாத் சார் சொல்லி ஓடிட மாட்டேன் இந்த படம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மேடையை? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கெல்லாம் இந்த டீமை படம் முழுக்க அப்படி தான் இருந்தாங்க. அது இங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது. எனக்கு வித்தியாசம் தெரியல. இல்லை, அவர் சொன்ன டைலாக் கூட உங்களுக்கு ஜாலியாக தான் எடுத்துக்கிச்சா? இதே இந்த படம் ஓடிடுமாடா அப்படின்னு கேட்டார். அப்போ இல்லை இல்லை அது இல்லை, இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை முதல்ல அவருக்கு தான். எனக்கு ஆக்சுவலி கான்வர்சேஷன் வந்து சீரியஸ்லி படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே நடித்தோம். படம் 100% ஓடும், அதிலெல்லாம் டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு ஒரு லேட் ஆனவுடனே நமக்கு தோணுல, நிறைய படங்கள் இன்றைக்கி ட்ரெண்டு செட் ஆகுதுல்ல. ஒரு மாதிரி படம் வந்து செட் ஆகும்போது நம்ம ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இருக்கும். அப்போ இருக்கும்போது நாங்கள் படம் பார்க்கல, ட்ரெய்லர் ரொம்ப கழிச்சு ட்ரெய்லர் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே படம் ஓடிடும். அது வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிற விஷயம். 100% வந்து இன்றைக்கி இவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஷூட்டை விட்டுட்டு வந்து அவங்களாம் இருக்கிறாங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கணும். அதனால் அந்த டவுட்டெல்லாம் கிடையாது. பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த இயக்குனரும் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கள் எல்லாருக்கும். இப்படி அழகாக பேசுகிறது, மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி கூட ஓப்பனாக பேசணும்ல. இல்லாட்டினா அது இங்கே வேண்டான்னு சொல்லியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். விதாத் சார், டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க எல்லாரையும் ஏமாத்தினேன்ட்டு. இப்போ ஸ்டேஜில் வந்து பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அடா பாவி, இவங்க கூட இந்த படமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா, இல்லை அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? இல்லை தலைவர் வந்து எல்லாருக்கும் தான் கேட்குறது கேள்வி. இல்லை தலைவர் கொஞ்சம் என்னென்னா ஒரு விஷயத்த வந்து நீட்டி அதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்களா, அது மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, அவர் பேச வரான்னு அப்படியா அப்படின்னு நம்ம மைண்டில் எங்கேயோ போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுவார், அவருடைய பழக்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டேரக்டர் சார், மூன்றாவது கண் தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற எல்லா கொலைகள், எல்லா ட்ரக்ஸ், எல்லா பாலியல் தொல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே மூன்றாவது கண் தான். ஸோ இந்த மூன்றாவது கண்ணுன்னு முன்னே வந்து சிவன் கண்ணை தான் சொல்லுவாங்க, முக்கண், அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த மூன்றாவது கண் ஏன் வச்சுருக்கீங்க? படத்துக்கு முக்கியமானதா? சிசிடிவி வருமா? வித்தாத் மாட்டுவாரா, இல்லை கலை மாட்டுவாரா? இல்லை, இது சிசிடிவி, மூன்றாம் கண்கிறது சிசிடிவிங்கிற அர்த்தம் இல்லை. மூன்றாம் கண்கிறது நெற்றிக்கன்னா அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் பிளே இருக்கிறதுனால அந்த பேர் பொருத்தமானதாக நாங்கள் நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் சார் சொல்லுங்கள் சார். அவ்வளோதான், முடிச்சிட்டேன், சொல்லிட்டு அவருக்கு. இல்லை, படத்தோட கிளைமாக்ஸில் யார் கொலையாளி அப்படிங்கிற நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் படத்தில் நிஜத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி அந்தரத்தில் விட்டீங்களா, இல்லை நாங்கள் சொல்லணுமா? இல்லை சார், இது வந்து ஒரு எல்லா படங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க, படம் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி வெளியில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஒரு ரசிகராகவே இருக்காங்க. பட் நிறைய படங்கள் அவங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கற்றுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கும், ஒரு நாலேஜ். அதாவது அறிவுங்கிறது நாலேஜ். நான் சொல்கிறது இந்த சினிமா பார்த்து சினிமா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய திறன், இதெல்லாமே ஜனங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது, ஒரு படம் பார்க்கும்போதே கூட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சினிமா அவங்க பார்க்குறாங்கன்னா இவன் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் இது சரியாக இருக்கும், சில பேர் இது மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க இல்லையா. அது நம்ம ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து அது கிளைமாக்ஸில் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க போவாங்க. பட் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆடியன்ஸே சொன்னால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும், படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு கதாபாத்திரம் உள்ளார வந்து ஒரு போலீஸாக உள்ளார வந்து இந்த உண்மையான கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, அதுதான் இது. அதான் அப்போ தான் ஆடியன்ஸ் தான் மூன்றாவது கண் அப்படின்னா? கண்டிப்பாக சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் டேரக்டர் மூன்றாவது கண்ணு வச்சுருக்கீங்க, மூன்றாம் கண்ணில் 3 புள்ளிலாம் இருக்குது. இது ப்ரொடியூசர் சார், 1 லட்ச ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்கீங்க, ஒரு 3 லட்சமாக அறிவிச்சு ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம்ல, யார் கண்டுபிடிக்கிற ரசிகர்களுக்கு? மூன்றாம் இதெல்லாம் இன்னும் சார் செம்ம சார். நீங்கள் இல்லை,
3 லட்சமா அறிவிக்கிறீங்களா, அதை மட்டும் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே சார். ராமர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ ஆக போகிறேன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் கிட்டத்தட்டங்கிற வார்த்தையை திட்டங்கிறீங்க. யாரை திட்டுறீங்க? அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்களை இது பண்ணுறதுக்காக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் நீங்கள்லாம் பேசுகிறது தான் தமிழ் நினச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ கொஞ்சம் மாற்றிங்க. யூடியூபர்னு வேற சொன்னாங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவனோட அருள் உண்டு. ஐயோ நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சார் சார் சரத்து டேரக்டராண்ணா சார் அண்ணே சொல்லுங்கண்ணே. சார் ஆர்டிஸ்ட் வந்து வர்றது பெரிய விஷயம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்கள் வரத்துக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு? இப்போ வந்து லேட்டாக வரலனாலும் ஈவெண்ட்டுக்கே வரலனாலும் எல்லா ஸ்டேஜில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக வந்தீங்களா இல்லை லேட்டாக ஆகணுன்னே வந்தீங்களா? இல்லை ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. ஆனால் அப்படிலாம் நான் ஹீரோலாம் இல்லைண்ணே. ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கேண்ணே, படம் பண்ணிகிட்ருக்கேண்ணே. அங்கேருந்து நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேண்ணே. நான் டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் கேட்டால் நான் வந்து வண்டலூர்லேருந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பைக்கில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே எப்படியாவது சீக்கிரம் வரணுன்றதுக்காக பைக்கில் இங்கே சீக்கிரம் வந்திருக்கேன். மற்றபடி லேட் ஆகிடுச்சுன்றது வந்து சாரி, தேங்க்யூ. ஆனால் எனக்கு இங்கே வரணும்னு ஆசை. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது இப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு என் மனசுக்கே தோணுன்னு நான் அங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்காத டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங்கில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி கீசி வாங்கிட்டு வரணுன்றது கஷ்டம்னு. ஆனால் எப்படியோ பேசி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா நான் இன்னொரு படம், இந்த படமும் நீங்கள் அந்த மாதிரி நாளைக்கு வேறு படத்தில் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படும்ல, உடனே போயிட்டு வாங்கினாங்க. லேட் ஆகிடுச்சுண்ணே, சாரிண்ணே, சாரி. வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் சார், இங்கே சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. இங்கே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு நிறைய கருத்து வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட்லேருந்து தவறி போகலாம் இல்லையா? இல்லை, போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பார்ட் 2க்கு வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருந்தால்? பாட்டு எடுக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. அப்படிங்க சார், ரைட்டு.